அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு ராசி பலன்களை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போது துலாம் ராசிக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள்லாம் இந்த தமிழ் வருட பிறப்பில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே இந்த வருடம் சிறப்பாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல அதிக எதிர்பார்ப்போடு இருந்தவங்க துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லிடலாம். 6ஆம் இடம் அப்படிங்கிற ருண ரோக சத்ருஸ்தானம், எதிரி வம்பு வழக்கு நோய் நொடிகளை பற்றி சொல்லக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வந்தாருங்க. 8னா கண்டம், கடன், அசிங்கம், அவமானம் இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்போ 6ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்றவர் 8ல் மறையிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் இடம்ங்கிறது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். அதனால் இந்த ஒரு வருடம் கடுமையான துன்பங்களை கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். மீளாத கடன், தீராத நோய் அப்படிங்கிற அடிப்படையில் இவர்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க. தேவையில்லாத வம்பு வழக்குகள் வந்துக்கிட்டே இருந்தது, தேவையில்லாத நோய் நொடிகள் வந்துக்கிட்டே இருந்தது, தேவையில்லாத கடன் சுமைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது, தேவையில்லாத அவச்சொல்கள் தான் கிடச்சிக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருந்தாங்க. மண்ணை இழந்தாங்க, மனை இழந்தாங்க, பொண்ணு இழந்தாங்க, பொருளை இழந்தாங்க. சில நேரங்களில் பார்த்தோம்னா இவர்கள் அனைத்தையுமே இழந்துட்டாங்க. பெரிய அளவில் ஒன்றுமே இல்லை, இனிமேல் இழக்கிறதுக்கு என்ன இருக்குது உசுரை தவிர அப்படிங்கிற நிலைக்கு போயிருந்தாங்க துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் அவர்களுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். வேலையில் கூட ஒரு முழுமையான திருப்தி அடையவே முடியலை அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு பகவானும் 6ஆம் இடத்துல இருந்தார். அவருக்கு இடம் கொடுத்த குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்படிங்கும்போது இங்கே ராகுவும் சிறப்பான வேலைகளை செய்யலை. பொதுவாக ராகு 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஓரளவுக்கு சிறப்பான ஆதிபத்தியங்களை கொடுப்பார் அப்படின்னாலும் கூட அந்த இடம் கொடுத்த குரு பகவான், அவருக்கு 6ஆம் இடம் கொடுத்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்ததுனால கடுமையான கஷ்டங்களையும் துன்பங்களையும் மட்டும்தான் சந்தித்து வந்தாங்க. நம்பினவங்க எல்லாம் கைவிட்டாங்க. யாரெல்லாம் நம்பினாங்களோ அவங்கெல்லாம் இவருக்கு எதிராகவே மாறினாங்க. யாருக்கெல்லாம் நன்மைகள் இவங்க செஞ்சாங்களோ அவங்க பூரா இவர்களுக்கு எதிரான வேலைகளை தான் செஞ்சாங்க. கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் துன்பத்தையும் தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு ரொம்ப வருத்தத்தோடு இந்த ஒரு வருடம் முழுக்கவே கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் 18 மாதங்கள்னே சொல்லிடலாம். ராகு 6ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்தே சிறப்பு பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்துக்கு இடம் கொடுத்த குரு பகவான் இந்த ஒரு வருடம் சிறப்பாக இல்லாத காரணத்தினால இந்த அளவுக்கு சிரமத்தை கொடுத்தார். அவர் 7ல் இருக்கும்போது கூட பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கல. ஏன்னா அங்கே சனி பார்வையில் இருந்தார், சனி பகவானுடைய பார்வையில் இருந்தார். சனி பார்வைப்பட்டு அவர் கெட்டு போய் தான் இருந்தார். அப்படிங்கும் பொழுது 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுதும் இவருக்கு சிறப்பு கொடுக்கல, 8ஆம் இடத்துல இருக்கும்போதும் சிறப்பு கொடுக்கல. இப்போ 9ஆம் இடத்துக்கு வரார். வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மே 11ஆம் தேதி 9ல் வரார். பொதுவாக 9ல் குரு வந்தால் ஓடிப்போன ராசாவுக்கு செல்லும் இடமெல்லாம் சொந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிட சொல்லாடல் ஒன்று இருக்குது. அதுக்கு தகுந்தாற் போல் இந்த காலகட்டங்கள் இவருக்கு சிறப்பாக தாங்க இருக்கும். இந்த ஒரு வருடம் இவர்களுக்கு 365 நாட்களும் சிறப்பான நாட்களாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரு மே 11க்கு பின்னாடி எங்கேருந்து எங்கே வராரு அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் இடமான ரிஷப வீட்டிலேருந்து 9ஆம் இடமான மிதுன வீட்டுக்கு வரார். இவர் மிதுனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் அனைத்துமே பொற்காலம்னே சொல்லிக்கலாங்க. பொதுவாக 9ல் குரு வர்றது அவ்வளோ சிறப்பு. ஏன்னா அங்கேருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் பாக்கியஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லைங்களா 9. அந்த 9ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் எல்லாம் என்னென்ன இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ராசியை முதல்ல பார்ப்பார். ராசியை பார்க்குறதுனால இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு மன உளைச்சல்லையும் மன கஷ்டத்துலேயும் ஆறுதல் இல்லாமல் தேடிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ஆறுதல் அடையக்கூடிய காலகட்டமாக இவர்களுக்கு அமையும் அப்படின்லாம். அடுத்து பார்த்தோம்னா 3ஆம் இடத்தை பார்ப்பார். குரு பகவான் 8ஆம் இடத்துல வந்ததுலேருந்தே தைரியத்தை இழந்தாங்க, வீரியத்தை இழந்தாங்க, கீர்த்தி இழந்தாங்க, சகோதர வழியில் கெடுபலனை அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் வீட்டுக்காரராகவும் குருவே வருவார். சகோதர வழியில் நல்ல உறவு இல்லை, சகோதரர்கள் எல்லாம் எதிரியானாங்க. 3ஆம் நபர்கள் இடத்துல கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தான் சந்தித்தேன். சரி, உறவுகளை தாண்டி வேறு யாருக்கிட்டையாவது நம்ம கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சொல்லி அழலான்னு நினச்சா கூட அவர்களும் நமக்கு எதிராகவே போய் நின்னாங்க அப்படிங்கிற நிலைகள் இருந்தது. அரசியல் இருந்தவங்களுக்கு பூரா இந்த காலகட்டங்கள் பெரிய அளவில் நன்மை இல்லை. பட்டத்தை இழந்தாங்க, பதவி இழந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் தான் இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் வெற்றியை சொல்லக்கூடியது, புகழை சொல்லக்கூடியது. அப்போ இங்கே அரசியல் தலைவர்களாக இருந்த சில பேருக்கும் அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் துலாம் ராசியும் துலாம் லக்கணமும் ஒன்றா இருந்தவங்களுக்கு இன்னும் சேர்ந்து கஷ்டம் வந்ததுன்னு சொல்லக்கூடிய நிலைகளில் இந்த குரு பயிற்சி இருந்தது. 8ஆம் வீட்டுக்கு வந்த குரு பயிற்சி இருந்தது. இப்போ குரு பகவான் அந்த 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ 3ஆம் இடமும் இவர்களுக்கு சிறப்படையும் அப்படின்னு சொல்லிடலாம். குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 5ஆம் இடம் என்பது புத்திரம், பூர்வீகம், பூர்வ புண்ணியம்,
குலதெய்வ அருளச் சொல்லக்கூடிய இடம், ஆசை, காதல், விருப்பம், வளர்ச்சி இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 5. அப்போ இந்த 5ஆம் இடத்தை தன்னுடைய பாக்கிய பார்வையால் 9ஆம் இடத்துலேருந்து பாகிஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடியது மிக சிறப்பான யோக பலனை பெற காத்திருக்காங்க துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ராகு கேது பயிற்சி 1.5 வருடம் இருள் கிரகமான ராகும் கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த பயிற்சி எப்போ நிகழுது அப்படின்னு பார்த்தோம்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஏப்ரல் 26ஆம் தேதி இந்த பயிற்சி நடக்குது. ராகு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து 5ஆம் இடத்துக்கு வரார். இது ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் இருந்தாலும் புத்திர தோஷம் அப்படிங்கிற அடிப்படையில் வரும். புத்திர தோஷமும் பூர்வீக தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் இந்த பயிற்சி இருக்கும் 5ஆம் இடம். இருந்தாலும் கூட குரு பார்வைப்படக்கூடியதனால சிறப்பு தாங்க. அடுத்து பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல இதுவரையிலும் சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்த கேது பகவான் 11ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 11ஆம் இடத்துல இவர் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் சிறப்பாக அப்படின்னு பார்த்தோம்னா ராகு கூட சில நிலைகளில் கொடுப்பாருங்க, கேது பெரிய அளவில் கொடுக்க மாட்டார். ஏன்னா கஷ்டத்தை கொடுத்து அதன் மூலமாக ஞானத்தை கொடுக்கக்கூடியது அவருடைய காரகத்துவம். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியன் திக்பலமோ உச்சமோ பெற்று இருந்தால் நல்லாயிருக்கும். ஆட்சி மூலத்திரியோனம் அடைஞ்சிருந்தால் கூட அது சிறப்பான விஷயமாக தான் இருக்கும். அதை விட்டு நீச்ச நிலையை பெற்றிருந்தார், மிஸ்பலம் பெற்றிருந்தாருன்னா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்க தான் செய்வார். அந்த காலகட்டங்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. இப்போது இவர்கள் பார்க்கறதுனால நட்பலனை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். குரு 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்துல அமரும் பொழுது நாம் ஏற்கனவே சொன்ன மாரி ஊரை விட்டு ஓடிப்போன ராசாவுக்கு செல்லும் இடமெல்லாம் சொந்த இடம் அப்படிங்கிற அடிப்படையில் கண்டிப்பாக இந்த அமர்வு, இந்த சஞ்சரிப்பு நல்ல நிலைகளை கொடுக்க போகுது. அவர் அங்கேருந்து லக்கணத்தை பார்க்கும்போது முதல்ல லக்கணம் சுபப்படுது. லக்கணத்தில் இவ்வளோ நாள் கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் இருந்து வந்தீங்களா, கண்டிப்பாக அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் நீங்கும். உடல்நிலையில் தேவையில்லாத விரைய செலவுகளை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா, கண்டிப்பாக அது கட்டுக்குள்ளே வரும். ஏன்னா 6ஆம் இடத்துலேருந்து ராகு பகவான் பார்த்தது 12ஆம் இடம், 12ஆம் இடத்துல கேது பகவான். மன ரீதியாக நிறைய கஷ்டத்தைப்பட்டீங்க. நிம்மதியான உறக்கம் இல்லை. இந்த 1.5 வருஷமாக அயன சயன போகத்தில் கை வச்சிட்டார்னே சொல்லலாம். நிம்மதியான உறக்கம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே நிம்மதி இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே தாம்பத்திய உறவு கூட சில நேரங்களில் சிரமமாக இருந்தது. அப்படிங்கிற நிலைகளில் தான் போயிட்டு இருந்தது. தாம்பத்திய சுகத்தையும் பெரிய அளவில் கெடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம் கேது பகவான் 12ல் இருக்கும்போது. அப்போ இதுக்கான மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கலாம். உங்களுடைய ராசியை பார்க்கும்போது அவ்வளோ சுபத்தன்மைகளை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. இவ்வளவு நாள் இருந்து வந்த இருள் சூழ்ந்த உலகமே உங்களை விட்டு ஒதுங்கின மாதிரியான ஒரு நிம்மதியான நிலைக்கு நீங்கள் போவீங்க. அது ஒரு அருமையான விஷயம்தான். அடுத்ததாக அவர் பார்க்கக்கூடிய இடம் சமசப்தமாக தன்னுடைய 7ஆம் பார்வையால் 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம் தைரியம், வீரியம், கீர்த்தி, வெற்றி, புகழ், இளைய சகோதர ஸ்தானத்தை சொல்லக்கூடியது, சிறு தூர பயணங்களை குறிக்கக்கூடியது. இந்த இடங்கள்லாம் இருக்கும் பொழுது இந்த இடங்கள் பார்க்கறது மிக சிறப்பான விஷயம். எவ்வளோ நாள் சகோதர உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும். சகோதர வழி உறவுகள் மேம்பட்டு அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு உதவி சேரக்கூடிய காலமாக அமையும். அதே போலவே இவ்வளோ நாள் அரசியலிருந்து இந்த 1 வருஷம் பயங்கரமாக கஷ்டப்பட்டீங்க இல்லையா, கிட்டத்தட்ட இந்த 2 வருஷம்னே சொல்லலாம். அரசியலிருந்து வந்த அரசியல் பிரமுகர்களுக்கு கண்டிப்பாக இந்த 1 வருடம் அரசியலில் மிகப்பெரிய மேன்மை அடைஞ்சு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை இவர் சிறப்பாகவே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு நாள் அவர் 8ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பார்த்தார். உங்கள் வாக்குக்கு மதிப்பில்லை, மரியாதை இல்லை, சொல்லுக்கு உயர்வில்லை அப்படிங்கிற நிலையிலிருந்து வந்தவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வாக்கு உயரும், உங்களுடைய சொல் உயரும், உங்களுடைய செல்வாக்கு உயரும், உங்களுடைய மதிப்பு உயரும், உங்களுடைய புகழ் உயரும். அப்படிங்கிற நிலைகளில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும், அதாவது பெரிய தலைமை பொறுப்புகளில் யார் இருந்தாலும் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதுவரையிலும் பட்டம் பதவி போனவங்களுக்கு கண்டிப்பாக பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். அப்படிங்கிற நிலைகளில் நல்லாயிருக்கு. வேலைகளையும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு நல்ல நிலைகளை கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக அவர் தன்னுடைய 9ஆம் பார்வையால் 5ஆம் இடத்தை பார்க்குறார். பாக்கியஸ்தானத்திலிருந்து 5ஆம் இடத்துல பார்க்குறது அவ்வளோ அருமையான ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடிய இடங்க. 5னா புத்திரஸ்தானம். அங்கேயே சனி பகவான் இவ்வளோ நாள் அமர்ந்திருந்தார். இன்னமும் சனி பகவான் 5ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அவர் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் இந்த வருஷம் பயிற்சி இருக்குது. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த வருடம் சனி பயிற்சி இல்லை. அப்போ இங்கே ராகு பகவானும் 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வர்றார். 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்திற்கு வரும் பொழுது புத்திர தோஷத்தையும் பூர்வீக தோஷத்தையும் ராகு பகவான் கொடுப்பாருங்க. ஆனால் இப்போ குரு பகவானுடைய பார்வையால் இதெல்லாம் அடிபட்டு போயிடும், இதெல்லாம் நிவர்த்தி அடைஞ்சிரும் அப்படின்னே சொல்லலாம். இவ்வளவு நாள் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு குழந்தைக்காக காத்திருந்தீங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களா, மருத்துவ செலவுகள் செஞ்சுருந்தீங்களா, கண்டிப்பாக இந்த 1 வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாகவே அமையும். கண்டிப்பாக குழந்தையினும் பாக்கியத்தை குரு பகவான் தர காத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதனால் குழந்தை பேரில் இருந்து வந்த சிக்கல்களும்
தடுமாற்றங்களும் ஏமாற்றங்களும் நீங்கி கண்டிப்பாக குழந்தை பேறு அமையக்கூடிய வாய்ப்புகள், உங்கள் வீட்டில் மழலை செல்வங்கள் மலரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துறாரு குரு பகவான் அப்படின்னு சொல்லிடலாம். ராகு பகவானும் இங்கே சுபத்துவப்பட்டு உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக இருக்கிறதுனால இந்த பார்வை மிக சிறப்பான பார்வை தாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பொதுவாக இந்த வருடம் 365 நாட்களும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக பெரும் உயர்வை தர காத்திருக்குதுங்க. இதை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்காங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை அருகில் உள்ள ஜோதிடர்கள்ட்ட கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகப்படி என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக அந்த தசாபுத்தியில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஜோதிடரிடம் கலந்து ஆலோசனை செய்யுங்க. கண்டிப்பாக மிக பெரும் வெற்றி உங்களுக்கு காத்திருக்குது. உங்களது உள்ளம் போல் வாழ்க்கை மேன்மையடைய சிறப்படைய வேண்டி மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.